வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு மிஸ்டர் சக்தி சேனல்ல என்ன ரெசிபி அப்படின்றத பார்க்கலாம். என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் பக்கமே போகாத ஒருத்தவர் இன்னைக்கு இப்படி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. அந்த ரெசிபி என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன், என்னோட வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹைதராபாத் தம் பிரியாணி தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1/2 kg ரைஸ் தான் பண்ணுறதுனால 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ என்னென்ன அப்படின்றது நம்ம 1 by 1 பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1 ஸ்பூன் மல்லித்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது ஒரு கைப்பிடிக்கு நம்ம மல்லி இலை எடுத்துக்கிடுறோம். அதே அளவு ஒரு கைப்பிடிக்கு நம்ம புதினா இலை எடுத்துக்கிடுறோம். திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எடுத்துக்கிடுறோம். ரம்ப இலை எடுத்துக்கிடுறோம். அந்த ரம்ப இலை எங்கள் ஊர் சைடு கிடைக்கும். இது பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ஒரு இலை. அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 5 ஏலக்காய், 5 பட்டை, 5 கிராம்பு, 3 பச்சை மிளகா. நம்ம காரத்துக்கு தேவை நம்ம எடுத்துக்கிடலாம். எங்களோட காரத்துக்கு இது போதுன்றதுனால நாங்கள் 3 பச்சை மிளகா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, திருப்ப சாஃப்ரானும் ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு 100 கிராம் தயிர். திருப்ப பார்த்திங்கன்னா சிக்கன் 1/2 kg ரைஸ்க்கு 1/2 kg சிக்கன் போதுமானது. ஸோ சிக்கன் எடுத்தாச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா ஹீட்டான ஆயிலில் ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 an hour ஊற வச்சுக்கிடணும். 1/2 an hour நல்லா அந்த ரைஸ் ஊறட்டும். நம்ம தனியாக எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கிடலாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஊற வச்சாலே போதும். இப்போ நம்ம தேவையான 1/2 kg ரைஸ்க்கு 1/2 kg சிக்கன் எடுத்து அதுக்கு தேவையானதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிட போகிறோம். ஸோ சிக்கன் மேரினேஷனுக்கு இப்போ நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட காமிச்ச மசாலாஸ் தான். இப்போ நம்ம அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சோம் இல்லையா, காஷ்மீரி சில்லி பவுடரை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு, நமக்கு தேவையான அளவு மல்லித்தூள் அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கிடுறோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, இது எல்லாமே நம்ம 5 பீஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம இடிக்கவோ நொறுக்கவோ கூடாது. அப்படியே ஃபுல்லாகவே போட்டு தான் நம்ம அதில் மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கை மல்லி இலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மல்லி இலையையும் புதினா ஒரு கை நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் தானே, அந்த புதினாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கிடணும். புதினா கூட நம்ம ஒரு கை போடணுன்றது அவசியம் இல்லை. நம்ம தேவைக்கு நம்ம கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணால் போதும். திருப்ப அந்த ரம்ப இலை ஸ்மெல்லுக்காக நம்ம அதை ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த ரம்ப இலை போடும்போது அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க. அப்போவுமே நம்ம பிரியாணி செஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். திருப்ப நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா கோல்டன் கலரில், அந்த ஆனியனையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கிடணும். திருப்ப ஒரு லெமனை நம்ம சீடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த லெமனையும் நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, திருப்ப தயிர் 100 கிராம் தயிர் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த 100 கிராம் தயிரை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கிடணும். திருப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிடணும். திருப்ப அந்த ஆயில் நம்ம ஏற்கனவே ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, அந்த ஆயிலில் 2 குழிக்கரண்டி நிறையவே ஆயில் எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிடலாம். இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம இப்போ ஒரு மேரினேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். தேவைக்கேற்ப நம்ம சால்ட்டும் போட்டு இந்த சிக்கனை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி நம்ம ஒரு ஓரமாக வச்சிட வேண்டியதான். இந்த மேரினேஷனுக்கான ப்ராசஸ் இதுதான். இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சு ஒரு 1 மணி நேரம் இல்லைனா 1.5 மணி நேரம் அதை தனியாக ஊற வச்சுக்கோங்க. எவ்வளோத்துக்குள்ளே நம்ம ஊற வைக்கிறோமோ அதுக்கு தக்கன அது ஒரு சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி பாயில் பண்ணுறதுக்காக நம்ம 1/2 kg ரைஸ்க்கு 1.5 லிட்டர் தண்ணி
எடுத்துக்கிட்டோம்னா அது போதுமான அளவு இருக்கும். கூடவும் இருக்காது, குறையவும் இருக்காது. ஸோ 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம அளந்து எடுத்து வச்சுக்கிட வேண்டியதான். இதுக்கு நம்ம பாயில் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம்னா, 2 அன்னாச்சிப்பூ, ஒரு 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 3 கிராம்பு, 3 பட்டைத்துண்டு சின்ன சின்னதாக போதும். அதுக்கப்புறம் அதுலேயும் சும்மா ஒரு கொத்து நம்ம மல்லி இலை போட்டுட்டு ஒரு கொத்து புதினா ஆட் பண்ணிவிட்டு திருப்ப இதில் நெய் ஒரு 3 டீஸ்பூனுக்கு நெய், ரம்பையில் இருந்துச்சுன்னா ரம்பையிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம வந்து அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். அது உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. திருப்ப ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு நெய் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துக்கிட்டு ரைஸ் நம்ம ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸை வந்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்து இந்த பாயில்டு வாட்டரில் நம்ம வந்து அந்த ரைஸை ஆட் பண்ணி ஒரு 75% குக் ஆகிற அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து குக் பண்ணினா போதும். தேவையான அளவு சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சுட்டு அதை வந்து அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைஸ் வந்து குழஞ்சி போகாமல் உடஞ்சி போகாமல் கரெக்டான ஒரு லெவலில் இருக்கிற மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க. திருப்ப நம்ம வந்து இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கான பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து 2 குழிக்கரண்டி ஆயில் நம்ம வந்து ஊற்றிட வேண்டியதான். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த சிக்கன் மேரினேஷனை எடுத்து நம்ம வந்து அந்த ஆயிலில் அப்படியே நம்ம போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நமக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் அது வந்து நமக்கு அடி பிடிக்காமல் நமக்கு வந்து அப்படியே இருக்கும். இல்லாட்டி நமக்கு வந்து தீஞ்சு போயிடும், நம்ம வந்து சாப்பிட முடியாது. பிரியாணியுடைய டேஸ்ட்டே நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்காம சாப்பிட முடியாமல் ஆயிரும். ஸோ லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த சிக்கனை வந்துட்டு நல்லா பரத்தி விட்ட மாதிரி வச்சுருங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. திருப்ப அந்த 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஏற்கனவே ரைஸ் வந்துட்டு 75% நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த ரைஸை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ரைஸை இதுக்கு மேலே ஒரு லேயராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதான். அப்படி இப்படியுமா ரொம்ப கிளறிடாமல் ஈக்குவல் போர்ஷனாக கொண்டுட்டு வந்துட்டு அந்த ரைஸை பட்டும் படாமல் மேலே நிற்க அப்படியே அந்த சிக்கன் தெரியாதபடிக்கு மேலே ஒரு லேயர் அந்த கோட்டிங் கொடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு உடையாமல் நல்லா ஒரு ஃபிக்ஸடாக இருக்கும். திருப்ப இதுக்கு மேலே நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக இப்போ என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், டெக்கரேஷன் அப்படின்றத விட அது ஒரு ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸை மேலே தூவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை இதை தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கூடவே நம்மகிட்ட ரம்ப இலை இருக்கிறதுனால ரம்ப இலையையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போது இது முடிஞ்ச பின்னாடி பிரியாணிக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கான கலர் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் தானே. ஸோ அந்த ஃபுட் கலரை வந்துட்டு சுற்றி அப்படி லைட்டாக ஊற்றி விட்டாலே போதுமானது. சாஃப்ரானும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். ரெட் கலருக்காக நம்ம வந்து ரெட் கலர் ஃப்ளேவர் எடுத்துருக்குறோம். அண்டு சாஃப்ரான் வந்து எல்லோ கலருக்காக அதையும் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் ஊற வச்சுட்டு திருப்ப மேலே அதையும் நம்ம வந்து ஊற்றிட வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண, பிரியாணிக்கு தேவையே நெய் தானங்க. ஸோ அந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து போதுமான அளவு நம்ம நெய் சேர்த்துக்கிட்டோம்னா போதும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மேலே நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் சேர்த்த பின்னாடி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முந்திரி வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ முந்திரியை வந்துட்டு நெய்யில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு இடையில் ஒரு பேன் வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கிடணும் தம் போடுறதுக்காக. ஸோ முந்திரியையும் இது மேலே நம்ம வந்து கொட்டிட்டு அந்த தோசை தவா இருக்குங்க இல்லையா, அது வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு
பண்ணதுக்கப்புறம் இந்த பிரியாணி பாட்டை அது மேலே தூக்கி வச்சு நம்ம வந்து ஒரு 1/2 ஹவருக்கு மூடி எந்த கேப்புமே இல்லாமல் மேலே வச்சு ஒரு வெயிட்டை வச்சு நம்ம தம் போட்டுற வேண்டியதான். ஸோ இந்த பிரியாணிக்கு வந்துட்டு நான் என்ன காம்பினேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி தான் பண்ணினேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்ப ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாமே நான் ஆட் பண்ணேன். என்னென்ன மசாலா ஐட்டம் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையானது சீரகப்பொடி, மிளகுப்பொடி, சோம்பு பொடி, அதுக்கப்புறம் முட்டை மசாலா பொடி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு கிளறிட்டு தேவையான அளவு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை வந்து நம்ம வதக்கி நம்ம வந்து கொண்டுட்டு வந்துடணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சால் தான் இந்த கிரேவிக்கு வந்துட்டு நல்ல ஒரு கலர்ஃபுல்லும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டுமே கிடைக்கும். ஸோ காரத்துக்கு தக்கன நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பரோ மிளகாய் பொடியோ எதுனாலுமே பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முட்டையை வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சு அந்த முட்டையை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த முட்டை மசாலாவில் நான் வந்துட்டு சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு பிரட்டிட்டு அதுக்கு மேலே மல்லி இலையை தூவி அதோட இந்த முட்டை கிரேவி மசாலாவையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். ரொம்பவே ஒரு ஈஸியான மசாலா தான். இதை வந்துட்டு இந்த பிரியாணிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த காரத்தோடு இது வந்து சாப்பிடும் போது இந்த பெப்பர் காரத்தோடு நம்ம வந்து சாப்பிடும் போது அந்த பிரியாணிக்கு வந்து இது கரெக்டான டேஸ்ட்டில் இருக்குங்க, நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி சிம்பிளாக ஒரு முட்டை கிரேவி வந்துட்டு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நாங்கள் வேறு என்னென்ன சைடிஷ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பிரியாணி தம் ஓப்பன் பண்ணுறதுக்கான டைம் ஆயிடுச்சு. ஸோ பிரியாணி வந்துட்டு தம் ஓப்பன் பண்ணிடலாம். அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அதில் 3 விதமான கலர்ஸ் இருக்கும். அதை பார்க்கவுமே நமக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. அடியில் அந்த சிக்கனோட ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணது, திருப்பி அந்த சாஃப்ரான் ஆட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக செம்மையாக இருக்குங்க. இதுக்கு நாங்கள் வேறு என்னென்ன சைடிஷ்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஹைதராபாத் தம் பிரியாணி, வெங்காய சம்பல், ஃபிஷ் ஃப்ரை பண்ணி, எக் கிரேவி. இன்றைக்கான ரெசிபி இதுதான் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. எனக்காக பண்ணியிருக்கிற இந்த ஹைதராபாத் தம் பிரியாணியை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். செம்மையாக இருக்குங்க. குக்கிங்கே தெரியாத ஒருத்தவங்க இந்த அளவுக்கு ஒரு தம் பிரியாணி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதும் அது வந்து நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு இதே மாதிரி என்ன ரெசிபி ட்ரை பண்ணி உங்களை அசைச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் என்னோட கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நான் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக பண்ண இந்த ஹைதராபாத் தம் பிரியாணியை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க போகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.